ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நாங்க ஹைதராபாத் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நாங்க வந்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, 1 வீக்கா நாங்க என்னென்ன வேலை பண்ணோம், அதுதான் உங்களுக்கு இப்ப வீடியோஸா நான் போட்டுருக்கேன். என்னால கன்டினியூவா வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடெல்லாம் நெறைய கிளீன் பண்ற வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் கன்டினியூவா வருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஊருக்கு வந்த உடனே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எப்பயுமே ஊருக்கு போயிட்டு வந்துட்ட பின்னாடி நான் இப்படி தாங்க பண்ணுவேன். ஸோ அங்கேயும் போனா பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் எனக்கு பூஜை பண்ணா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பூஜைக்கு வந்து எப்பயுமே ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் நான் பண்ண வேண்டிய வேலைலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கன்டினியூவா பாருங்க. அப்ப தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாரிலாம் பண்ணா வீட்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாரி தோணும். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா வேண்டாம். நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி தாங்க செய்வேன். ஸோ வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. இந்த மாரி நான் செய்றேன்ல, இது மேலலாம் ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இது என்னோட நம்பிக்கை மட்டும் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்க. ஒண்ணும் இல்ல. தென் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டு என் பசங்களுக்காக பானிபூரி வாங்கிட்டு வந்தாரு. எங்களுக்கு வந்து சென்னா மசாலா வாங்கிட்டு வந்தாரு. இந்த ஊர் பானிபூரி பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ எப்பயுமே நாங்க அந்த மாரி வாங்கி சாப்பிட்டது தான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, மட்டன் வாங்குனோம். நான் மட்டன் எப்பயும் போல செய்ற மாரி தான் செஞ்சேன். என்னன்னா, நாங்க ஊர்ல வந்து என்ன சாப்பிட்டாலும் அது சரியா சாப்பிடாத மாரியே தான் தோணுச்சு. ஊர்ல ரொம்ப வேலை இருந்ததால எங்களால பொறுமையா உட்காந்து சாப்பிட முடியல. என் ஹஸ்பண்டு பயங்கர வேலை அவருக்கு. ஸோ அவரால வந்து கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காந்து கூட சாப்பிட டைம் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே எடுத்தது. அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாரி செஞ்சு குடுத்தேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காய தோசை தான் செஞ்சோம். ஸோ வெங்காய தோசை எப்பயும் போல வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் போட்டு வெங்காய தோசை செய்வேன். ஃபஸ்ட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் தோசையா ஊற்றுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சா. இந்த மாதிரி நான் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போ பாருங்க, இதை நல்லா வதக்கியாச்சு. இதை பார்த்திங்கன்னா, மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றணும். இதுக்கு பார்த்திங்கன்னா, தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னி செஞ்சுட்டேன். ஸோ வெங்காய சட்னி ஆல்ரெடி எப்படி செய்யுதுன்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஊற்றணும். அப்போ தான் அந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். இங்கே பாருங்கள், நம்ம இட்லி தோசை செய்யும்போது மாவு ரொம்ப புளிப்பாக இருக்கும் பார்த்திங்களா? அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சோன்னா, அந்த புளிப்பு வந்து தோசை செய்யும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, சண்டே எடுத்த வீடியோ தான். ஸோ என் ஹஸ்பண்டு நாட்டுக்கோழியும் மீனும் வாங்கிட்டு வந்தார். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு மீன் எப்பயும் போல் ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா, வெளியில் செம மழை பெஞ்சுது. ஸோ நல்ல மழை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. இங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. ஸோ நான் ரொம்ப நல்லாவே இருந்தது கிளைமேட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.